ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்றைக்கி நாம் ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போது இதையும் நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெண்டைக்காயெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கடுகு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு அப்புறம் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளியும் வதங்கட்டும். இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவி சேர்த்திக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் வெண்டைக்காய் பொரியல் செய்யலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.